சிறகடிக்க ஆசையிலே இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சத்யா மீனாக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அக்கா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து மீனாக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னடா சொல்கிற, இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு? ஆமாம் ஆமாக்கா, இப்போ தான் பார்த்தேன் நானுமே. சோஷியல் மீடியாவில் மாமா தான் இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. அவர் பண்ண உதவியால் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்காருக்கான்னு சொல்லிட்டு அதை போயிட்டு வீட்டில் சொல்கிறாங்க. அண்ணாமலையுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த செகண்டே டிவிலையும் நியூஸாக வருது, முத்து பார்த்தியா எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன போய் இதில் நான் கூட தான் பண்ணுவேன். எல்லாருமே போகிற வரவங்க வழியில் யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறது தானே. இதில் என்ன இருக்குது பெரிய விஷயமா? இதுக்கு ஊரே வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, இவளோட தங்கச்சி புருஷன் இவளுக்கு வந்து செட்டே ஆகாது முத்துக்கும் அவனுக்கும், அதனால தான் பழி வாங்குறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்ட அண்ணாமலைக்கு, முத்து வந்து நல்லதே பண்ணாலுமே நீ எப்பவுமே இப்படி தான் பேசுவ. ஏற்கனவே சின்ன வயசில் பண்ணாத தப்புக்கு ரொம்பவே பழி வாங்கிட்டான், அதனால இப்போவும் நீ இப்படி தான் பேசுவேன், உங்ககிட்ட எல்லாம் பேசுகிறதே வேஸ்ட் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. சரி சரி பேசாதீங்க போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வராங்க வீட்டுக்கு. இங்கே பாருடா அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்துக்கு ஒன்றுமே புரியாது. என்னத்துக்குடா இவங்கெல்லாம் இப்படி வெளியவே நில்லுன்னு சொல்கிறாங்கன்ட்டு மீனா கிட்டே கேட்குறாங்க. ஏன் மீனா அப்பா கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பின்ன கோவமாக இல்லாமல் நீங்கள் பண்ண காரியத்துக்கு வேறு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரவியும் சொல்கிறாங்க, ஆமாண்டா என்னடா நீ பண்ணி வச்சிருக்க, நீ ஊரே பேசுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் சொல்கிறாங்க, ஆமாங்க முத்து, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திடீர்னு அண்ணாமலை வந்துட்டு, அப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன், நான் எந்த தப்பும் பண்ணலப்பான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா நீ எந்த தப்பும் பண்ணல, எங்களுக்கு புண்ணியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்டி சுற்றி போடுறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, அவனுக்கு எதுக்கு இப்போ டிஸ்டி எல்லாம் சும்மா தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்கிறாங்க. நீ பண்ண மாட்டேன் அதனால தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. அடுத்து அருண் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனப்போ அருணோட அம்மா சீதா கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் சீதா அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிலைமை, அவன் யாரோட வம்பு தும்புக்கு போகிறானா, அவனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அவன் எவ்வளோ ஆசையாக அந்த போலீஸ் வேலைக்கு சேர்ந்தான் தெரியுமா, எதுக்காக இந்த மாதிரி ஊரே அவனை தப்பாக பேசுது, எவ்வளோ நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சீதா அழாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடுன்னு சொல்கிறாங்க. அப்போது அருண் வராங்க வீட்டுக்கு. அம்மா நீ இதுக்காகவே அழுறியே, இன்னொரு விஷயம் சொன்னேன்னா நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அருண் சொல்கிறாங்க, என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க 3 நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா சொல்கிறாங்க, 3 நாள் தானேங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு 3 நாள் இருந்தாலும் 30 வருஷம் மாதிரி இருக்குது சீதா, அது மட்டும் இல்லாமல் பிளாக் மார்க் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட சீதாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, இவ எப்படி இருந்தாலும் அவங்க மாமாவை தான் நம்புவாமா, என்னெல்லாம் நம்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அருணோட அம்மா சொல்கிறாங்க, ஏன் சீதா உன் மாமா எதுக்காக வேணும்னே இந்த மாதிரி பண்ணுறாங்களா, உன் வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சீதா எதுவுமே சொல்லாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டுக்குள்ளே முத்து வந்ததுமே விஜயா சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ஊரில் யாருமே பண்ணாததா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாங்க, இதில் போய் என்ன இருக்குப்பா, வேணும்னே இவன் பண்ணியிருக்குவான், ஏன்னா அருணுக்கும் இவனுக்கும் ஆகாது, அதனால அவன் வேலை போகிற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்கான், இவனே சொல்லி இவனே எல்லாம் பண்ணியிருப்பான், அவன் ஃப்ரெண்டில் ஃபோட்டோலாம் எடுக்க சொல்லி வீடியோலாம் எடுக்க சொல்லி அவனுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பான், அதனால ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. அது கேட்ட முத்துக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி இந்த மாதிரியெல்லாம் புதுசாக இவன் பேசுகிறானான்னு சொல்லிட்டு. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.